தம்பி உன் பேர் மட்டும் சொல்லிடுங்க தம்பி. என் பேரா பாருக்கா? சரி. 4 மீன் வந்துட்டு 3 கிலோ இருக்குங்க. கொஞ்சம் சின்ன மீன்களா இருந்தா அதை ஊலின்னு குறிப்பிடுவாங்க. மீடியம் சைஸா உள்ள மீனை மாவுலான்னு சொல்லுவாங்க. இதை விட கொஞ்சம் பெரிய சைஸா வந்து அதை தடியன்னு சொல்லுவாங்க. மாவுலாவை பொறுத்த வரைக்கும் கழிவு அதிகமா இருக்காதுங்க. இந்த தலைப்பகுதியிலேருந்து உருகிறாரு பாருங்க இந்த குடல், அவளுக்கு மட்டும்தான் அந்த மீனில் கழிவு. மற்றபடி மீன் நடுவில் எந்த கழிவுமே இருக்காது. நீட்டாக பீஸ் போட்டு அழகாக பொரிச்சு சாப்பிட வேண்டியதாங்க அந்த மீனை. சூப்பரான மீனுங்க பொரிக்கிறதுக்கு மாவுலா. தம்பி வெட்டும் போது விழுகிற பீஸை பார்த்தாலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க. பாருங்களேன், பச்சுன்னு இருக்குங்க மீன். மீன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மீன். என்னதான் கடல் இருக்கிற ஊர்களில் இருந்து வந்தாலும் பாம்பனுக்கு வந்தால் பாம்பனோட மீன் ஒரு தனி சுவையாகவே இருக்குங்க. அதனால பாம்பனுக்கு வரவங்க ஃபுல்லாக அதிகபட்சம் இங்கே உள்ள மீன்களை வெட்டி பொரித்து சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க. வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு இங்கே வந்தாலும் நம்ம அதிகபட்சம் மீன் குழம்பு வச்சு தாங்க அவங்களை அனுப்புகிறோம் ஊர்களுக்கு.